this is Nithya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு பிக்கல் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல். அதாவது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மாங்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து பெங்களூரா மாங்காய். இதுல செஞ்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊறுகாய். இப்போ ஓரத்துல இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை சென்டரில் இருக்கிற சீட்ஸை மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது ராமேங்கான்றதுனால கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். ஸோ கட் பண்ணக்குள்ளே நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலால் தொடச்சிடுங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும் இந்த ஊறுகாய். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மெலிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக மாங்காய் ஊறுகாய் செய்யக்குள்ள பெரிய பெரிய பீஸாக போட்டு செய்வோம் இல்லைங்களா? ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சீட்ஸில் கொஞ்சம் பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா? அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஊறி சாப்பிடக்குள்ள இந்த ஊறுகாய். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கலுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல காரமான மிளகாய் தூள், நான் கலருக்காக காஷ்மீர் தூளையும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை யூஸ் பண்ண வேண்டாங்க. சப்போஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாங்காய் கெட்டு போயிடும். ஸோ அதனால ஒரு ஸ்பூனால் நீங்கள் கலரிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஊறுகாயை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லதுங்க, குளிர்ச்சி. அதே சமயம் இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாவும் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம பெரிய கடுகு போட்டுக்கலாம். சின்ன கடுகை விட ஊறுகாய்க்கு பெரிய கடுகு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடுகு வெடிக்கிட்டோம். இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஊறி சாப்பிடக்குள்ள. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு இந்த வெந்தயம் ரொம்பவே முக்கியங்க. அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியானதும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலையை போட்டதும் ரொம்ப நேரம் விட வேண்டாங்க, முறுமுறுன்னு ஆகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த மாங்காயில் போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எதுவுமே இந்த ஊறுகாயில் இல்லை. ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயுமே மேலே வந்திருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் ரெடி. இந்த ஊறுகாயை நீங்கள் தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம், கூழ் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாயை நீங்கள் உடனே யூஸ் பண்ணாத ஒரு 1 hour கழிச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஊறி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா 1 வாரம் வரைக்கும் வருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா காரமாக, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.